பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், சேலம் நகரம், த சிட்டி ஆஃப் சேலம். இதை வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சேலம் என்ற நகரத்துக்கு எப்படி பெயர் வைத்தாங்கன்னா, சில இணையதள ஆதாரங்கள் சொல்லுகிறது, மலைகளால் சூழப்பட்ட நகரம் என்று பெயர் பெறுகிற சைலம் என்ற வார்த்தையிலிருந்து தான் இந்த நகரத்திற்கு சேலம் என்று பெயர் வைத்தாங்களாம். சேலத்துக்கு போனீங்கன்னா உண்மையிலே நிறைய சுற்றி இருக்கிற மவுண்டெயின்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். எருசலேம் கூட பார்த்திங்கன்னா நிறைய மவுண்டைன் சுற்றி இருக்கிற ஒரு நகரம் தான் இந்த எருசலேம். எருசலேம் என்பதற்கு சமாதான நகரம் என்று பொருள்படுமா. இப்போ இது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலைகளால் சூழப்பட்ட ஒரு இடம் பாதுகாவலை குறிக்கிறது, அதே நேரத்தில் அமைதியை, ஒரு சமாதானத்தை குறிக்கின்றது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மியோ ஏதோ ஒரு கண்ட்ரியுடைய ஒரு போர் யுத்தம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, மலைகளால் சூழப்பட்ட நகரத்தை எளிதாக அவங்களால அட்டாக் பண்ண முடியாது. அது ரொம்ப பாதுகாவலான ஒரு இடமாக இருக்கும். இட்ஸ் டஃப் டு ஃபைட் தேர், இல்லையா? நம்ம இந்திய தேசம் கூட பார்த்திங்கன்னா, இமயமலை இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல் என்று நம்ம படித்திருக்கிறோம். சரிங்களா? சங்கீதம் 125 அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எருசலேமை பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார் என்று சொல்லுகிறது. பார்த்தீங்களா? எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல கர்த்தர் நம்மை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி அவர் பாதுகாவலாக இருக்கிறாராம். ஆகையினால உங்களுக்கு உண்டான நெருக்கமான இடுக்கமான சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏனென்றால் கர்த்தர் தாமே உங்களை சுற்றி, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை சுற்றி அவர் பாதுகாவலாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த தேவனே உங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் நீங்கள் இந்த நகரத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. அதாவது கர்த்தரை விட்டு வெளியே போயிடாதீங்க. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே தரித்திருங்க. அவருடைய நாமத்திற்குள்ளே இருங்க, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே இருங்க, அவருடைய பார்வையில் இருங்க. நீங்கள் பாதுகாவலாக சமாதானமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை வழங்கிடுவார். ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தை கொண்டு உங்கள் பிள்ளைகளாக உங்கள் சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, மாமலைகள் எருசலேமிலே சுற்றிலும் இருக்கும் போல ஆண்டவரே, நீர் இது முதல் என்றென்றைக்கும் எங்களை சுற்றி இருக்கிறீர். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களுடைய பிரசன்னத்தை கொண்டு எங்களை, எங்கள் குடும்பத்தையும், எங்கள் ஊழியங்களை, ஆண்டவரே, எங்கள் சபையாரை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து ஒரு கிருபையை பெருக பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God be with you.